இன்று நாம் சிவவாக்கியார் பாடலும் பாடலின் விளக்கமும் பார்க்க போகிறோம். 101வது பாடலிலிருந்து தொடக்கம். மூன்று மூன்று மூன்றுமே மூவர் தேவர் தேடிடும், மூன்று மஞ்சமெழுத்துமாய் முழங்கும் அவ்வெழுத்துளே, ஈன்ற தாயும் அப்பனும் இயங்குகின்ற நாதமும் தோன்றும் மண்டலத்திலே சொல்ல எங்கும் இல்லையே அப்படின்னு குறிப்பிடுறார். இந்த மந்திரங்கள் இருக்க, அந்த மந்திரங்கள் எல்லாவற்றையும் தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய இறைவன் தான் அவற்றையெல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறார். 33 தேவர்களும் 48,000 ரிஷிகளும் எல்லோரும் நம்முடைய உடலில்தான் அணுக்களாக நிரம்பி இருக்கிறார்கள் என்று எல்லோருமே குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் உள்ள ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு மனிதனின் உடலிலும் இருக்கின்றன. அதனால தான் 33 தேவர்களும் 48,000 ரிஷிகளும் நமக்குள்ளே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா விதமான புண்ணிய நதிகளும் நம்முடைய உடலிலே இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறோம். எல்லா விதமான மலைகளும் நம்முடைய உடலிலே இருக்கின்றன. சூரியன், சந்திரன் எல்லாமே நம்முடைய உடலிலே இருக்கின்றன அப்படின்னு எல்லாமே நம்முடைய உடலிலே இருக்கிறது. அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதனால் இந்த நமசிவாய அப்படிங்கிற ஒரு 5 எழுத்தையும் ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லக்கூடிய இந்த 8 எழுத்துகளும் இறைவன் நம்முடைய உடலிலே தாயும் தந்தையுமாக இருந்து பிராணனாக நம்மை இயக்கி கொண்டிருக்கிறார் என்று இந்த பாடலிலே சிவவாக்கியார் குறிப்பிடுகிறார். அடுத்து 102வது பாடல். சோறுகின்ற பூதம் போல் சுணங்கு போல் கிடந்த நீர் நாறுகின்ற கும்பியில் நவின்றெழுந்த மூடரே, சீறுகின்ற ஐவரை சினுக்கறுக்க வல்லீரல் 6 கோடி வேணியார் 6ல் 1 ஆவீரே அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த 5 பூதங்களும் ஒன்றாக கலந்து மயக்கமாக இருப்பதும் உண்டு, தனித்தனியாக அவைகள் வெளிப்படுவதும் உண்டு. அந்த மாதிரி இந்த பூதங்கள் 5 பூதங்களுமே 6 இந்த பாம்பு வடிவத்திலேயே நம்முடைய உடலுக்குள்ள 6 ஆதாரங்களுக்குள்ளார குண்டலினி என்று சொல்லக்கூடிய சக்தியாக கிடக்கிறது. அந்த சக்தி எங்கே கிடக்குது அப்படின்னா நம்முடைய குண்டம் அப்படின்னு சொல்கிறோம்ல, கருப்பை, இந்த பகுதிக்குள்ளார அந்த நாரும் சக்திகளாக இருக்கின்றன. அதனால தான் நாறுகின்ற கும்பியில் நவின்றெழுந்த மூடரே அப்படின்னு குறிப்பிடுறார். அந்த கருப்பையில் தோன்றி நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உடலிலே எல்லா விதமான மலங்களும் நிறைந்து கிடக்கின்றன, மும்மலங்களும் கிடக்கின்றன, கழிவுப் பொருள்கள் கிடக்கின்றன. அந்த கழிவுகளோடு கழிவுகளாகத்தான் இந்த உடலிலே உயிர்களும் தோன்றுகின்றன. இப்படி தோன்றக்கூடிய அந்த உயிர் வளர்வதற்கு முன் பூதமாக இருக்கிறது. 5 பூதங்களில் ஒன்றாக அந்த உயிர் ஆற்றல் இருக்கிறது. அது பாம்பு போல இருக்கிறது அப்படின்னு குண்டலினியை குறிப்பிடுறாரு. இந்த திசை மாற்றும் இந்த 5 புலன்களில் சிக்காமல் அந்த உயிர் ஆற்றல் இருக்கிறதே, அந்த குண்டலினி இருக்கிறதே, அது வெளிப்பட முயலுமானால் சிவபெருமானின் 6 முகங்களில் ஒன்றாகவே நாம் ஆகிவிடுவோம் அப்படின்னு குறிப்பிடுறார். 6 கோடி வேணியர் 6ல் 1 ஆவிரே அப்படின்னு குறிப்பிடுறார். இந்த 6 கோடி வேணியார் அப்படின்னா 6ன்னா கங்கை, அதை தன்னுடைய தலையிலே வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான். வேணி அப்படின்னா அந்த ஜடாமுடியிலே இழுத்து கட்டிய வேணி அப்படின்னு அர்த்தம். 6 ஆதாரங்கள் நம்முடைய உடலிலே இருப்பதை 6 முகமாக கொண்டு வழிபடுவதும் உண்டு. கருவில் இந்த உடம்பு வளர வேண்டுமானால் அதற்கு முன் அந்த பஞ்சபூதங்களினுடைய தொடர்பு இருந்தால் தான் அந்த உயிராற்றல் வளரும். அதை அவர் குறிப்பிடும்போது என்ன சொல்கிறாருன்னா, அரிசி சோறாக மாறுவது போல இந்த சுக்கிலம் என்று சொல்லுவதும் சுரோனிதம் என்று சொல்லுவதும் உயிராக மாறுகின்றது அப்படின்னு குறிப்பிடுறார். அடுத்தது. வட்டமென்று உம்முளை மயங்கிவிட்ட திவ்வழி, அட்ட அக்கரத்துளே அடக்கமும் ஒடுக்கமும், எட்டுமெட்டுமாய் இயங்கு சக்கரத்துளே எட்டலாம் உதித்து எம்பிரானை
நான் அறிந்த பின் அப்படின்னு பாடலில் குறிப்பிட்டார். இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய வட்டம். அந்த வட்டம் என்ன பண்ணுது, இப்போ நாம் தியானத்தில் உட்காரும்போதோ இல்லை சும்மா இருக்கும்போதோ வானம் என்று நினைத்தால் வானத்தை நாம் கண்களை மூடிக்கொண்டு நாம் பார்க்கும்போது நமக்குள்ளேயே அந்த வானம் வெளிப்படுவதை நம்மால் உணர முடியும். அது அவ்வளவு பெரிய வானமாக இருந்தாலும் அதை ஒரு வட்ட வடிவத்துக்குள்ளே கொண்டு வந்து நம்மால் அதை காண முடிகிறது. கண்களை மூடிக்கொண்டிருந்தாலும் நம்முடைய அகக்கண்ணால் காண முடிகிறது என்று சொன்னால் நமக்குள்ளே தான் இந்த வெளி இருக்கிறது என்பது பொருள். இந்த வெளி என்ன செய்கிறது, ஓம் நமசிவாய என்ற எழுத்துக்குள்ளே தான் அது அடங்கி கிடக்கிறது. அங்கேதான் அடக்கமும் நிகழ்கிறது, ஒடுக்கமும் நிகழ்கிறது. அந்த ஓம் நமசிவாய என்று சொல்லக்கூடிய அந்த வட்ட வடிவமான அந்த வட்டத்துக்குள்ளே தான், ஏனென்றால் அந்த சுழற்சியிலே தான் இந்த உலகிலே உயிர்களின் இயக்கம் இருக்கிறது. அதற்குள்ளே தான் முடுங்கி கிடக்கிறது. எஞ்சான் உடம்புக்குள்ளே அட்ட அக்கரத்துளே அடக்கமும் ஒடுக்கமும் எட்டுமெட்டுமாய் இயங்கு சக்கரத்துளே எஞ்சான் உடம்பில் எட்டாகிய அகாரத்தில் 8 திசைகளாகவும் 16 கோணமுமாக இயங்கும் இந்த வெட்டாத சக்கரத்துக்குள்ளே சோதியாக உதிப்பவன் சிவபெருமான். அதனால் நாம் இவனை நன்கு உணர்ந்து ஓம் நமசிவாய என்று தியானிக்க வேண்டும் அப்படின்னு அதில் அவர் குறிப்பிடுறார். இறைவனை நாம் உணர்ந்தால்தான் நாம் அந்த தத்துவங்களாக தலைவனை உணர்ந்து நம்முடைய உடம்பிற்குள்ளேயே அவனை கொணர்ந்து நாம் வழிபட்டு அவனுடைய பேரருளை பெற முடியும் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து, பேசுவானும் ஈசனே பிரம்மஞானம் உமக்குள்ளே ஆசையான ஐவரும் அலைத்தலைகள் செய்கிறார். ஆசையான ஐவரை அடக்கி போரெழுத்திலே பேசிடாதிருப்பீரேல் நாதன் வந்து ஒலிக்குமே அப்படின்னு குறிப்பிடுறார். இது என்னன்னா, நமக்குள்ள அந்தர்யாமி அப்படின்னா நம்ம சொல்லுவோம் மனச்சான்று. உன் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று பேசுதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நம்முடைய மனதிற்குள்ளே அந்தர்யாமியாக இருந்து, அதாவது ஒரு அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தோன்றா துணையாக அந்தர்யாமி தோன்றாது நின்று பேசக்கூடியவன் இறைவன் தான். மனசாட்சி இருக்கா அவனுக்கு அப்படின்னு கேட்போம். மனக்குரல் உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்போம். மனசு இடித்து உரைக்கிறதா அப்படின்னு கேட்போம். இந்த வழியில் போகாத அப்படின்னு உன்னுடைய மனசு உனக்கு சொல்லுச்சான்னு கேட்போம். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்து நம்மோடு பேசி கொண்டிருப்பவர் இறைவன் தான். அந்த பிரம்மத்தின் உள்ளீடாகிய ஞானமும் நமக்குள்ளேயே இருக்கிறது. இதை நாம் உணரணும் அப்படின்னா, இதை உணர முடியாமல் செய்வது எதெல்லாம் அப்படின்னா 5 பொறிகளும் அவற்றின் புலன்களும். 5 பொறிகள் புலன்கள் அப்படின்னு சொன்னால், மெய்வாய் கண்மூக்கு செவி, பார்த்தல் கேட்டல் உணர்தல் நுகர்தல் சுவைத்தல், இதுதான் 5 பொறிகளும் அவற்றின் புலன்களும். இது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, நாம் பிரம்மத்தை உணர முடியாதபடி செய்து கொண்டிருக்கின்றன. இந்த 5 பேரையும் ஓம் என்ற ஒரு எழுத்திலே அடக்க வேண்டும். சும்மா இருன்னு சொல்கிறோம்ல, சும்மா இரு சொல்லற அப்படின்னு இறைவனே சொன்னார் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நாம் இந்த 5 புலன்களையும் அடக்கிவிட்டு மௌனமாக நாம் இருப்போமே ஆனால், கடவுளே அந்த ஓம்காரம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்முடைய உடலிலே ஒலிக்கச் செய்வார். எல்லாமே அடங்கி இருக்கும்போது தான், மௌனத்தில் தான், நிசப்தத்தில் தான் அந்த ஓம்கார மந்திரத்தை நம்மால் கேட்க முடியும். இப்போது கூட நாம் பார்த்தோமே ஆனால், எல்லா சத்தமும் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய சத்தம் அத்தனையும் நம்முடைய காதுகளிலே விழ ஆரம்பித்தால் நாம் என்ன ஆவோம்? ஆனால் அதற்காக ஒரு அளவு வைத்திருக்கிறார் இறைவன். அதனால தான் இவ்வளவு சத்தத்தை மட்டும்தான் நம்மால் கேட்க முடியும். இது வரைக்கும் தான் நம்மால் கேட்க முடியும். அதை விட மிக மெல்லிய சத்தத்தை நம்மால் கேட்க முடியாது. ஆனால் நாம் தியானம் செய்து மௌனத்தில் ஆழ்ந்து மனதிற்கு அமைதியை தருவோமே ஆனால், நம்முடைய உடம்புக்குள்ளாரே இருந்து அந்த ஓம் என்ற மந்திரம் சொல்வதை நம்மால் கேட்க முடியும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதையே தான் மாணிக்கவாசக பெருமான் கூட சொல்லுவார். உய்ய என் உள்ளத்தில் ஒங்காரமாய் நின்ற மெய்யனே அப்படின்னு சிவபெருமானை குறிப்பிடுவார். இவர் கூட
நத்தவத்தர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே அப்படின்னு ராமலிங்க சுவாமிகள் குறிப்பிடுவார். இவர் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று வரும். அந்த பாடலில் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே அப்படின்னு அவர் குறிப்பிடுவார். அதனால் நம்முடைய உள்ளுக்குள்ளாரே இருந்து ஓங்கி ஒலிக்கக்கூடிய அந்த நமசிவாயம் என்ற மந்திரம் நமக்கு தானாகவே கேட்க ஆரம்பிக்கும். அடுத்தது பாருங்கள், 105வது பாடல். நமசிவாய ஐந்தெழுத்து நல்கு மேல்நிலைகளும் நமசிவாய அஞ்சிலஞ்சும் பிராணமான மாயையும் நமசிவாய அஞ்செழுத்து நம்முளே இருக்கவே நமசிவாய உண்மையை நன்குரை செய் நாதனே அப்படின்னு சொல்கிறார். நமசிவாய என்னும் மந்திரத்தை உச்சரிப்பதால் நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா, மேல்நிலையாகிய வீடு பேறு ஏற்படும். உயர்ந்த நிலையாகிய வீடு பேறு நமக்கு கிடைக்கும். நமசிவாய என்று சொல்லக்கூடிய 5 எழுத்தில் 5 எழுத்தாக அனாதி காலமாக என்னைக்கு தோன்றியது என்று சொல்ல முடியாத அளவுக்கு மாயையால் அடங்கி கிடக்கிற அந்த தத்துவங்களும் 5 எழுத்தின் விரிவுகளாகவே இருக்கின்றன. அதனால் இந்த 5 எழுத்தும் நமக்குள்ளே என்றும் தொடர்பு நிலையில் இருக்கும் உண்மையை இறைவனே நமக்கு உரை விளக்கம் செய்தவர்னு அவருக்கு சிவபெருமான் உரை விளக்கம் செஞ்சிருக்கிறார். அவருக்கு சிவபெருமான் எல்லாவற்றையும் உணர்த்தி இருக்கிறார். அதை சிவவாக்கியார் நமக்கு உணர்த்தி, நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னா இறைவன் பேசுவதை கேட்க முடியும் அப்படின்னு அவர் நமக்கு ஒரு உபாயம் சொல்லுகிறார். அவர் சொன்னபடியெல்லாம் கேட்டு நாம் நடந்தோன்னா இறைவன் பேசுவதை நம்மால் கேட்க முடியும். இல்லை என்றால் நம்மால் உணர முடியாது என்பதை இந்த இடத்திலே சிவவாக்கியார் குறிப்பிடுகிறார். ஓம் நம சிவாய. தொடர்ந்து கேளுங்க. நான் உங்களுக்காக இதற்கான விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.